எப்பவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கமேனு போர் அடிக்குதா? கொஞ்சம் டிஃபரெண்டா, கொஞ்சம் டேஸ்டியா, கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஒரு தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு வந்து பார்ப்போமா? ஹாய், ஹலோ ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த தக்காளி தோசை செய்யறதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியா பார்த்து அதை ஓரளவுக்கு நீட்டமா கட் பண்ணி ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே வந்து பெரிய வெங்காயத்தையும் ஓரளவுக்கு நீட்டமா சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை ஒரு பவுல்ல வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே வதக்கி முடிச்சக்கு அப்புறமா ஸ்டவ்ல வந்து கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் வந்து ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டா சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா பூண்டு வந்து சேர்த்து பூண்டை வந்து நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டோம். பூண்டை வதக்கி முடிச்சக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை ஜஸ்ட் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி முடிச்சோமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, உப்பு எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் திரும்பியும் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பார்த்தோம்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து ஓரளவுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த தக்காளி வெங்காயத்தை வச்சு ஆறுனக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி அப்படியே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிடுவோம். இதை அரைச்சி முடிச்சக்கு அப்புறமா ஒரு பெரிய பவுல்ல வந்து நம்ம வந்து தோசை மாவு வந்து சேர்த்துக்கிட்டோம். தோசை மாவு சேர்த்து அது கூடவே வந்து நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும் போது உப்பு பார்த்துக்கோங்க, தண்ணி வந்து அளவு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு ரெண்டுமே இது எல்லாமே கரெக்டாக இருந்தனால நான் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம தோசை விடுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. தோசை விடுறதுக்கு வந்து தோசை கல்லை எடுத்து வச்சு கல் வந்து ஓரளவுக்கு சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா எண்ணெயை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம வந்து தோசை மாவு வந்து ஊற்றிக்கிடுவோம். மாவு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப சூப்பராகவே தோசை கிடைக்கும். அதனால ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாவை அப்படியே ஊற்றி நம்ம நல்ல மொறுமொறுப்பா தோசை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி தக்காளி தோசை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.